புளியோதரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு புளியோதரை பொடி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, கடுகு, அது கூட வந்து வரமிளகாய், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெயில் ஒரு தாளிப்பு சேர்த்துட்டு அதுக்குள்ளே வந்து புளிக்கரைசலை சேர்த்து நல்லா வந்து சுண்டி வந்ததுக்கப்புறமா நம்மளோட புளியோதரை அந்த பொடியும் மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வர அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா சூடான வடிச்ச உதிரியான சாதத்தில் வந்து போட்டு கிளறி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மல்லி சட்னி தான் இன்றைக்கி வந்து மல்லி துவையல் தான் இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தேன். ஏன்னா நேற்று உருளைக்கிழங்கு பண்ணியிருந்தனால இன்றைக்கி வந்து மல்லி துவையல் பண்ணேன். இதுவும் நல்ல ஒரு காம்பினேஷன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பன்னும் டீயும் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து பப்பாளி தான் வந்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணேன். இதோட வ்ளாக் வந்து நேற்றே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து சப்பாத்தியும் தக்காளி தொப்பும் வச்சு சூப்பராக முடிச்சாச்சு. பாய்.